நான் வெனசா இன்றைக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு கைத்தொழிலை தான் பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது சுவையான வட்டிலப்பம். இந்த வட்டிலப்பத்தை நீங்கள் செய்து நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் சேல் பண்ணலாம். என்ன மாதிரி என்று நான் அதையும் காட்டி தருவேன். வாருங்கள். இப்போ நான் 10 முட்டை எடுத்திருக்கிறேன். அடுத்தது முதலாம் பால் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக நான் கஜு முந்திரி எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, நான் பனங்கட்டி எடுத்திருக்கிறேன். இந்த பனங்கட்டியை நான் வடிவாக அதாவது நல்லா கரைத்து எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக விட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, நாங்கள் வனிலா இல்லாட்டிக்கு நீங்கள் ஏலக்காய் போடலாம் இந்த வாசனைக்கு. அதாவது முட்டை கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி நீங்கள் ஏலக்காய் போடுறது ஏலக்காய் இல்லாட்டிக்கு வனிலா நீங்கள் போடலாம். இப்போ பாருங்க, நாங்கள் முட்டையை உடைத்தெடுக்க வேணும். முதலாவதாக நான் முட்டையை உடைத்தெடுக்க போகிறேன். அந்த முட்டையில் இருக்கிற அந்த வெடித்தன்மை அந்த கொடி மாதிரி இருக்கும். நாங்கள் அதையும் எடுக்க வேணும். கிளீன் பண்ணி அதையும் எடுத்துட்டு தான் நாங்கள் இதை வேணும். ஏனெண்டா அந்த முட்டையில் அந்த வெடுக்குத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி எடுத்து போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ஏலக்காயும் சேருங்க. நல்ல ஒரு சுவையானதாக இருக்குது. இப்போ நான் இந்த 10 எல்லா முட்டைகளையும் ஒரே பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் உடைச்சு போடாமல் நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக ஒரு பாத்திரத்துக்குள் உடைஞ்சு போட்டு இன்னொரு பாத்திரத்துக்குள் நீங்கள் மாற்றுங்கள். நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். ஏனென்றால் ஒரு முட்டை பழுதாகினால நாங்கள் ஊற்றினாலும் அதெல்லாம் பழுதாகிடும். எல்லா முட்டையுமே வீணாகிடும். அப்போ அதனால் நீங்கள் இந்த மெத்தட்டை செய்யுங்கள். இப்போ நான் ஒன்றாக நான் அந்த வெடிலையும் எடுத்து போட்டு நான் அதுக்கு பிறகு அதாவது பெரிய ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்ற போகிறேன். ஊற்றி நீங்கள் இப்படி வையுங்கள். உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு முட்டை பழுதாகினால நாங்கள் அப்படி எடுத்து அதை வீசிடலாம். இப்போ ஊரிலேண்டா நாங்கள் இப்போ எங்கண்ட வீடுகள்லேயே கோழிகளை வச்சு வளர்ப்போம். அப்போ அப்படி இருக்குது எங்களுக்கு கோழி முட்டை கிடைக்கும். இங்கே நாங்கள் அதாவது பெட்டிகளுக்குள்ளே தான் வெறும் அடைச்சி வரும். ஆனால் அதில் டேட்டு போட்டு இருக்கும். என்றாலும் ஒரு சிலது பழுதாக பார்க்கும். அதாவது வெயில் காலங்களில் கட்டாயமாக எல்லாம் பழுதாக பார்க்கும். ஒரு சிலது அப்படி இந்த வெடிலையும் நீங்கள் இப்படி எடுங்கோ. அதாவது எடுத்தால் தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நாங்கள் வெனிலா அதே நேரம் ஏலக்காய் போட்டாலும் அந்த வெடித்தன்மை லைட்டாக அந்த இது இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் அதையும் எடுத்து போட்டு நீங்கள் எடுங்கோ. எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எடுக்கிற எல்லாம் எடுங்கோ. நார்மலாக இங்கே வெளிநாடுகளில் இப்போ இந்த வட்டிலப்பம் எல்லாம் செய்து சேல் பண்ணுறேன்னா நீங்கள் நார்மலாக அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இப்போ நீங்கள் இது பண்ண இப்படி நாங்கள் செய்கிறோம், நாங்கள் சேல் பண்ண போகிறோம்னு சொல்லி நீங்கள் அப்படி மெசேஜ்கள் போட்டு இப்போ நீங்கள் அதை விளம்பரப்படுத்தலாம். விளம்பரப்படுத்துவீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய பேர் வேண்டி வீணம். இப்போ அப்படித்தான் இங்கே எல்லாம் செய்கிறேன்னு நிறைய பேர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் மிகவும் ஒரு ஈஸியான வழி. அதாவது கொஞ்சம் முதலீடு தான் நீங்கள் இதுக்கு போட போகிறீங்கள். அதே நேரம் நல்ல வருமானம் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வாருங்கள். என்னுடைய சேனலில் நான் ஒவ்வொருவராக அதாவது ஒவ்வொன்றாக வருமானம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியில் தான் நான் என்னுடைய சேனலில் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே நேரம் டெய்லரிங் கிளாஸும் போய்கொண்டிருக்குது, மெஹந்தி கிளாஸும் போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு மெஹந்தி டெய்லரிங்கு உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கை நீங்கள் போகலாம். இந்த முறைக்கை நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு இப்போ மெஹந்தி டெய்லரிங் எல்லாம் வராது. அதே நேரம் சமையல்கள் எல்லாம் நல்லா செய்வீனம். அப்படி சமையல்கள் எல்லாம் நல்லா செய்கிறவ நீங்கள் இந்த முறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை எங்களால் பெறக்கூடிய ஒரு நிலையத்தான் இதுவும் கொண்டு விடும். அதாவது இப்போ நார்மலாக இப்போ ஒன்றில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே மெதுவாக அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதான். நாங்கள் ஒரு கைத்தொழிலையே கையோட நிற்காமல் நாங்கள் இப்போ சமையலாண்டா இப்போ பலகாரங்கள் எல்லாம் செய்து தண்டலாம். நான் அடுத்த வீடியோவில் நான் எல்லாமே செய்து காட்டுவேன். அதாவது உங்களுடைய வருமானத்தை சின்ன வருமானமாகத்தான் நாங்கள் செய்ய அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக முதல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் மெதுவாக படிப்படியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நாங்கள் ஒன்றாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த முட்டையில் அதாவது வெள்ளைக்கருவில் இருக்கிற அந்த வெள்ளைக்கொடி மாதிரி இருக்குது சின்னனா, அதைத்தான் நாங்கள் எடுக்கணும். அதைத்தான் வெடிலன்னு சொல்லுவார்கள். அதைத்தான் நாங்கள் எடுக்கணும். எடுத்து போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு மிகுதியை பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதாவது இது நீங்கள் செய்து இந்த வட்டிலப்பம் நீங்கள் செய்து சேல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதற்குரிய டிஷ்ஷுகள் எல்லாம் இங்கே அமேசான்லேயோ இப்போ நார்மலாக நாங்கள் கடையெல்லாம் வேண்டலாம். முரளவான கொஞ்சம் பெரிய கடையில எல்லாம் ஷாப்பில் வேண்டலாம்.
நீங்கள் அது எல்லாம் வேண்டி நீங்கள் நார்மலாக நீங்கள் செய்து நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ வீடுகளில் நடக்கிற தினங்களுக்கு இப்போ 100 பேர் 50 பேர் அப்போ கூப்பிட்டு செய்யலாம் அவைகள் இப்படியெல்லாம் தேடி பார்ப்பார்கள், யார் இப்படி செய்து கொடுக்கணும்னு சொல்லி தேடி பார்ப்பார்கள். தேடி கொடுத்துட்டு நல்ல விதமாக நல்ல முறையாக செய்து கொடுக்குற வேண்டாம் அவர்கள் உங்களிடம் ஆர்டர் தருவார்கள். நார்மலாக இங்கே நாங்கள் கடையில் போய் நீங்கள் இந்த வட்டிலப்பம் நீங்கள் வேண்டிங்கன்னா சின்ன ஒரு டிஷ்ஷுக்கு தான் கொடுப்பீங்கன்னா 2 யூரோ எடுபடுது. இப்போ அதே இது நீங்கள் வீடுகள்லையாண்டா நீங்கள் €1 50 இல்லாட்டிக்கு கொஞ்சம் குறைச்சி, அதாவது கடையில் இருந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சி இல்லாட்டி €1 70 சொல்லி நீங்கள் அப்படி கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபமாக இருக்கும். அதே நேரம் அந்த கிராமிட்ட கணக்கு, அதாவது அந்த ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு கிராம் கணக்கு, அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் அதாவது உங்களுக்கும் நட்டம் இல்லாமல் அவர்கள் வேண்டவர்களுக்கும் நட்டம் இல்லாமல் நீங்கள் அதை சரிவர நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படித்தான் நான் இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது உங்களுடைய வருமானம் அதாவது வருமானத்தை நல்ல முறையில் நாங்கள் பெற வேணுமென்றால் நாங்கள் இப்படியான சின்ன சின்ன வழிகளை நாங்கள் செய்து கொண்டு போகலாம். அதாவது வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் சமைக்கிறதோட சமையலாகத்தான் நாங்கள் இப்படியே சின்ன சின்னனாக போதும் போய்த்தான் நாங்கள் அதுக்கு அடுத்தது பெரிய ஸ்டெப்பாக்கு நாங்கள் போக முடியும். இப்போ எடுத்த உடனே இதால் வருமானம் பெருமாண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்காமல் இப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஏனென்றால் உங்களுடைய இடங்களில் இந்த மாதிரி செய்யணும், கடையில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம். இப்போ பாருங்க, நான் அதாவது எல்லா வெடியிலும் எடுத்து முடிச்சுட்டு கிரைண்டர் கப்புக்க போட்டு நான் இதை 2 இல்லாட்டி 3 தடவை சுற்றினா போதும், சுற்று விட்டால் போதும். இப்போ பாருங்க அடிச்சிட்டேன். இப்படி தான் வரும், நல்லொரு இப்படி தான் வரும். அந்த எல்லாம் அடிபட்டு இப்படி தான் இந்த கலரெல்லாம் வரும். இப்போ நான் அந்த பாத்திரத்துக்கு விட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு எதை விடுங்கோ, ஏன்னாண்டா இனி நாங்கள் பால் எல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு விடுங்கோ. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்செடுக்கிறேன். உண்மையில் இது நல்ல சத்தும் அதே நேரம் நல்ல டேஸ்ட்டும். நிறைய பேர் இப்போ இப்படியெல்லாம் தேடி பார்க்குறீங்க. அதாவது ஒவ்வொரு வீடுகளையும் தினங்கள் நடக்க இப்படி செய்து கொடுக்குறாக்களை தேடி பார்க்குறீங்க. அதே நேரம் கடையில் செய்கிறீங்க, இப்போ கடையில் சொல்லி ஆர்டர் எடுக்கிறீங்க. அப்படி இருக்க இப்போ நீங்களே வீட்டில் இருந்து நீங்கள் செய்து சேல் பண்ணலாம். உங்களுக்கு சேல் பண்ண இப்போ நிறைய அதாவது இணையதள வசதிகள் இருக்குது. இப்போ யூடியூப்ல எல்லாம் நீங்கள் செய்து போடலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு நீங்கள் அதுக்குள்ளே தாண்டலாம். இப்போ வேறு ஜுவல்ஸுகள் எல்லாம் இப்போ சேல் பண்ணுறேன். நம்ம அதே மெத்தடு தான் இதுக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதே மெத்தட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையில் சக்ஸஸாக வரும். நாங்களும் சின்ன சின்ன வேலையாக எங்களுடைய அதாவது வீட்டையும் பார்த்து பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் இந்த கைத்தொழிலையும் ஒரு சின்ன பிஸ்னஸாக எங்களுடைய வருமானம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் அதாவது நான் கிரைண்டரில் அடிச்செடுத்துட்டேன். அடிச்செடுத்த பிறகு எல்லாமே சேர்த்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் இனி தேங்காய் பால் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பாலும் சேர்த்து இந்த வட்டிலப்பத்துக்கு தேங்காய் பால் போடுறது நல்லது. நீங்கள் தேங்காய் துருவி அதில் பால் புளிஞ்சு எடுக்கிறது நல்லது. ஏனென்றால் நான் இதில் அதாவது பெட்டி பால் தான் சேர்க்கிறேன். எனக்கு தேங்காய் அதாவது இங்கே வெளிநாடுகளில் தேங்காய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது நல்ல தேங்காயை நாங்கள் பார்த்து எடுக்க வேணும். அப்போ அதனால் நான் பெட்டி பால் தான் எடுக்கிறேன். நீங்கள் தேங்காய் அதாவது வேண்டக்கூடிய இடங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காயை வேண்டி நீங்கள் நல்லபடியாக செய்யலாம். இப்போ பாருங்க, நான் இப்படி செய்து போட்டோம். அதாவது பெட்டி பால் இது 500 லிட்டர், 1/2 லிட்டர். இந்த பாலை தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த பாலை நான் வடிகட்டி எடுத்துட்டு தான் நான் சேர்க்கிறேன். இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த பிறகு அடுத்ததாக பாருங்க, நான் கித்தல் பழங்கட்டி எடுத்துருக்கிறேன். இனி கித்தல் பழங்கட்டி நான் வடிவாக கரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக நான் கரைச்சி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கலவையை நீங்கள் இதில் போட்டு நீங்கள் கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் கரைச்சி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அதாவது நான் இதில் சுகர் போடையில் இந்த பனங்கட்டியில் இருக்கிற இந்த இனிப்பே காணுமென்ட்டு நான் சுகர் போடையில். உங்களுக்கு சுகர் இன்னும் தேவையாண்டா நீங்கள் சுகர் போடலாம். அதாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் இன்னும் தேவையாண்டா நீங்கள் சுகர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நாங்கள் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கஜு எல்லாம் நீங்கள் பிறகு போடுங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷுகளுக்குள்ளே நீங்கள் விட்டு அந்த அவிய விடும் போது நீங்கள் இந்த கஜுவையும் முந்திரி வத்தலையும் போடலாம், இல்லாட்டிக்கு அதுக்கு முதலையும் போடலாம். இப்போ நீங்கள் அதாவது வாசனைக்கு நீங்கள் ஏலக்காய் இல்லாட்டிக்கு வெனிலா விடலாம். நான் வெனிலா தான் இதில் விட போகிறேன். என்னுடைய குட்டீஸ்களுக்கு வெனிலா தான் பிடிக்கும். அப்போ அதனால் நான் வெனிலா தான் விட போகிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா நான் விடுறேன்.
வெனிலா எசன்ஸ் இதில் விடுறேன் 1 டீஸ்பூன் விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது இது அடுப்பில் தான் நாங்கள் வச்சு அவிய விட வேணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறண்டா நீங்கள் சின்ன சின்ன டிஷ்ஷுகளை நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதாவது நீங்கள் எவ்வளோத்துக்கு விட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிஷ்ஷின்ற கணக்குக்கு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அவிய விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் தான் நாங்கள் அவிய விடணும். அதாவது நான் இதில் வந்து இட்டலி சட்டி தான் எடுக்க போகிறேன். இட்டலி சட்டிக்குள்ளே தான் நான் இந்த பாத்திரத்தை வச்சு நான் அவிய விட போகிறேன். நார்மலாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த இதில் ஆனால் இது ஆவியில் தான் அவிய விட வேணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க நான் இதுக்குள்ளே விட்டுட்டு இனி அவிய விட போகிறேன். அதோடு சேர்த்து நான் கஜுவும் போட போகிறேன். கஜுவும் முந்திரிய வத்தலும் நான் சேர்த்து போட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் கச்சானும் போடலாம். அதே நேரம் சின்ன குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டும் போடலாம். நான் இப்படியே தான் போடுறேன். இல்லாட்டி நீங்கள் நெய்யில் லைட்டாக அதை சூடு காட்டி போட்டும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதன்படி செய்யலாம். இப்போ பிஸ்னஸ் செய்கிற வேண்டாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு இதாக நாங்கள் செய்தால் நல்லா இருக்கும். நெய்யில் போட்டு லைட்டாக நீங்கள் பொரித்து போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இப்படி மூடி இப்படி நல்லா பேக் பண்ணுங்க. அதாவது மூடி நல்ல இதாக தாண்டி போட்டு இந்த ஈய பேப்பரால் மூடி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அதாவது இட்டலி சட்டிக்கு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு நாங்கள் இது அவிய வைக்க வேணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க இப்போ நான் இட்டலி சட்டிக்குள்ள அவிய விட போகிறேன். முதல் இந்த இட்டலி சட்டியில் அந்த மேலுக்கு அந்த பிடி மாதிரி இருக்குது. அந்த பிடியடியில் வந்து வைக்கலாது என்னுடைய இந்த ஜத்தை வந்து. அப்போ அதனால் நான் வந்து அந்த இப்படி ஒரு வட்டை கம்பி நீங்கள் எடுத்து மேலுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பாத்திரத்தை வையுங்கோ. இப்படி வச்சு நீங்கள் அவிய விடுவீங்கன்னா உங்கள்ட அந்த முட்டைக்கலை வந்து கொஞ்சம் அங்கு கொஞ்சம் ஆடுபடாமல் நல்ல ஒரு நீராக வச்சு நாங்கள் அவிய விடலாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்க நான் அவிய விட போகிறேன். ஒரு அரை மணித்தியால் நீங்கள் அவிய விடுங்கோ. நீங்கள் எடுத்து இடையக்க பார்க்கலாம். பாருங்க இப்படி அவிஞ்சிருக்கேன். அதாவது நீங்கள் கத்தியாலேயோ இல்லாட்டி சின்ன குச்சியாலேயோ நீங்கள் குத்தி பாருங்கள். அவிஞ்சிட்டோன்னு குத்தி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ரக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நீங்கள் இதை சின்ன சின்ன கப்புகளுக்குள்ளேயும் விட்டு அவிய விடலாம். இப்போ பாருங்க நான் ஒரு 20 நிமிஷத்தால் நான் எடுத்து பார்க்க போகிறேன். அதாவது அவிஞ்சிட்டதோன்னு நான் பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து இப்படி ஒரு சின்ன முள்ளு கரண்டியால் நீங்கள் குத்தி பார்க்கலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் சின்ன குச்சியலால் என்னென்னா நீங்கள் குத்தி பார்க்கலாம். நான் நார்மலாக இப்படி வச்சு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் இப்போ கரண்டியாலேயோ கத்தியாலேயோ இல்லாட்டி குச்சியாலேயோ எதாலேயாவது நீங்கள் குத்தி பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் விட வேணும். அதுதான் இதுன்ற பதம் வந்து. இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிருக்குது. பார்க்கும்போதே தெரியுது நல்லா அவிஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் இப்படி குத்தி பாருங்க அந்த கரண்டியால் இப்படி குத்தி பார்க்க அதில் ஒட்டாமல் விட வேணும். இதுதான் இதுன்ற பதம். இப்போ பாருங்க ஒட்டாமல் வந்திருக்குது. இப்போ ஒட்டையில் அதில் பாருங்க இப்படி தான் இருக்கும். நாங்கள் வடிவாக அதாவது அவிய வச்சோம்னா இதே மாதிரி தான் இருக்கும். இனி நான் வந்து இதை ஆற விட்டுட்டு தான் நான் அடுத்ததாக நான் இதாண்ட வேணும். இப்போ அடுத்ததையும் நான் இப்படி அவிய விட போகிறேன். அவிய விட்டுட்டு நாங்கள் எடுக்க வேணும். ஆற விட்டால் தான் அது வந்து நல்ல வடிவாக அதாவது ஆற விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இன்னும் நல்ல ஒரு வடிவாக வரும். இதுக்கு நான் வந்து கஜு முந்திரிய வத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாட்டா நீங்கள் இடித்து போட்டும் இதை போடலாம். நல்ல சின்ன குட்டியாக போடலாம். இல்லாட்டிக்கு இதெல்லாம் நான் இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கையும் விட போகிறேன். அதாவது நீங்கள் சேல் பண்ணலாம்னு நான் சொன்னேன் அல்லவா, அதே மெத்தட்டு தான் இது வந்து. இந்த சின்ன சின்ன டிஷ்ஷுகளுக்கை நீங்கள் விடுங்கோ. இது வந்து அதாவது நீங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் சேல் பண்ணிக்க ஒவ்வொரு அளவீடுகளில் நீங்கள் இப்படி டிஷ்ஷுகள் நீங்கள் எடுக்கலாம். இந்த இப்படியான டிஷ்ஷுகளை நீங்கள் எடுத்து போட்டு அதுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வடிவாக நீங்கள் அவிய வச்சுட்டு நீங்கள் எடுத்து சேல் பண்ணலாம். இதே மெத்தட் தான். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு அதாவது ஆறுன பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் நல்ல ஒரு கூலாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்க இதே மெத்தடில் நீங்கள் செய்து கொடுங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு விட போகிறேன். அதே நேரம் இன்னொரு சின்ன குட்டி டிஷ்ஷும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளேயும் நான் விட்டு அவிய விட போகிறேன். உண்மையில் நீங்கள் அதாவது நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன கைத்தொழிலாக செய்து எங்களுடைய வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து எங்களுக்கு இதன் மூலம்
வர வருமானமே எங்களுக்கு போதியதாக இருக்கும். அதே நேரம் வந்து இது நிறைய நாங்கள் முதலீடு போட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு தான். ஆனால் இதன் மூலம் நல்ல வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து எங்களுக்கு மன சந்தோஷமாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து நாங்கள் செய்து எங்களுடைய கையால் நாங்கள் கொடுக்கும்போது உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அதாவது கஜு முந்திரி வத்தல் எல்லாமே நான் இதுக்குள்ளே போட்டு தான் அவிய விடுறேன். நீங்கள் நார்மலாக இதை வதக்கி போட்டும் நீங்கள் நெய்யில் போட்டு கொஞ்சம் வதக்கி போட்டு நீங்கள் போடுவீர்கள்னா இன்னும் வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் இப்போ வதக்கி அதாவது லைட்டாக நெய்யில் பொரித்து போட்டு மேலுக்காக கொஞ்சம் போட்டு விடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை அதாவது நாங்கள் நினைச்சு நாங்கள் செய்ய வேணும். நீங்கள் எப்படி இந்த வட்டிலப்பத்துக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இதை நான் அதாவது ஆறிக்கொண்டு வருகிறது கொஞ்சம் கொடுத்து அந்த விழுகிற மாதிரியோ இல்லாட்டிக்கு அந்த உதிர்ந்து வர மாதிரியோ எதுவுமே இல்லை. நல்ல ஒரு பதமாக இருக்கிறது. நல்லா நாங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சர்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, என்னுடைய குட்டீஸுகள் வந்து தங்களுக்கு எடுத்து தர சொல்லிச்சுன்னா நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற விட்ட பிறகு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்ன சின்ன பவுல்ஸாக இருக்கும்.